ஸ்ருதியும் வெண்ணிலாவும் வந்து என்ன பண்ணுறாங்க, அக்கா அண்ணன் இப்படிலாம் பண்ணுவார் நான் நினச்சி கூட பார்க்கலக்கா அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஆமாக்கா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே பேசிகிட்டு இருக்காங்க. அதையெல்லாம் பார்த்துட்டு வந்து அப்படியே அமைதியாக இருக்காங்க. பவானி அவன் அந்த ஆளை பற்றி மட்டும் என்கிட்ட பேசாதீங்க 2 பேரும் புரியுதா அப்படின்றாங்க. ஏன் பவானி இப்படிலாம் பேசுகிற, குழந்தையோட வாழ்க்கையை பற்றி யோசிச்சியா பாரு, இப்போவே அவள் அப்பா அப்பான்னு கேட்டுட்டு இருக்காம்மா, சும்மா இருந்துருமா, அந்த ஆளை பற்றி பேசாத, செம்ம கடுப்பில் இருக்கம்மா அப்படின்னோடனே எல்லாத்துக்கும் காரணம் இப்போ தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து 2 பேரும் என்ன பண்ணுறாங்க, பிரீத்தியும் வெண்ணிலாவும் சொல்கிறாங்க நம்ம பொன்னியை சொன்னோன்னு வந்து அப்படியே செமையாக டென்ஷன் ஆகிடுறாங்க. பவானி என்ன சொல்கிறீங்க நீங்கள், அவள் எப்படி காரணமாப்பா அப்படின்னோடனே உடனே வந்து பார்க்குறாங்க. பார்த்துட்டு விடுங்கக்கா, அவங்க எப்போவுமே என்ன தானே சொல்லுவாங்க, இப்போ என்ன சொல்லிட்டாங்க அவங்க, ஓவராக பண்ணுற, நீ ரொம்ப நல்லவ ஆகட்டும், இந்த விஷயத்தில் மட்டும் நீ வந்து உண்மையை கண்டுபிடிச்சினா நல்லவள் ஆகிடுவியா, நீ பண்ணதெல்லாம் இல்லைன்னு ஆகிடுமா, நீ பண்ணது எல்லா விஷயமும் எனக்கு இன்னமும் மறக்காது, அதனால் உன்னை நான் மன்னிக்கலாம் தயாராக இல்லை, போனால் போதுன்னு இந்த விஷயத்தில் அமைதியாக இருக்கேன், அதுக்காக ஓவராக அட்வான்டேஜ் எடுத்துக்காது அப்படின்றாங்க வந்து ஜெயா. அதை கேட்டுட்டு வந்து அமைதியாக இருக்காங்க. பொன்னி ஏமா இப்படிலாம் பொன்னி பேசுகிற இஷ்டத்துக்கும் எனக்கு தெரிஞ்சு பொன்னி மேலே எந்த தப்புமே இருக்காதுன்னு தான் தோணுது, இப்போ நினச்சி பார்த்தா அவர் தான் வேணும்னே வந்து பொன்னியை பற்றி ஒன்றுக்கு ரெண்டாக போய் சொல்லி இந்த வீட்டில் ஏதோ பண்ணியிருக்காருன்னு தோணுது அப்படின்னோன்னா அதிர்ச்சி அடைகிறாங்க எல்லாரும். என்ன பவானி நீ இப்படிலாம் பேசுகிற, வேறு என்ன பேசுகிறது, நல்லவன் நினச்சிருந்தவன் நல்லவனே கிடையாது, மோசமானவ பொன்னி வந்து ரொம்ப மோசமான என்னை வாழ்க்கை கெடுக்க நினைக்கிறா அப்படின்னு நினச்சவன் நல்லவளாக இருக்கா, இதுலேருந்து உங்களுக்குலாம் என்ன தெரியுது, யாருமே கண்மூடித்தனமாக நம்பக்கூடாதுன்னு தெரியுதா இல்லையா அப்படின்னோடனே அப்படியே பார்க்குறாங்க. அப்படியே வந்து முடிக்கிறாங்க பார்த்து வந்து வெண்ணிலா உடனே வந்து நம்ம எங்கே தப்பு எங்கே வெளியே வந்துடுமோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்ருக்காங்க. அதனால் யாரையுமே வந்து இனிமேட்டு நான் யோசிக்காமல் வந்து குறை சொல்லக்கூடாது, நான் முடிவு பண்ணிட்டேம்மா, பொன்னி எவ்வளவோ நல்லது இந்த வீட்டுக்கு பண்ணியிருக்கா, எவ்வளவோ நல்ல விஷயங்கள்லாம் செஞ்சுருக்கா, அதை எல்லாத்தையும் நினச்சி பார்க்காம நான் இந்த ஒரு விஷயத்துக்காக அவளை நான் தப்பாக நினச்சது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம்னு சொல்லிட்டு இப்போ தான் நான் யோசிக்கிறேன். அதனால் இதுக்கப்புறம் பொன்னிக்கு நான் சப்போர்ட்டாக இருக்கிறது முடிவு பண்ணிட்டேன், அவளுக்கு நான் ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட்டாக இருக்க போகிறேன், இதுக்கப்புறம் வீட்டில் யாராவது பொன்னியை பற்றி தப்பாக பேசுனீங்கன்னா நான் சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்றாங்க. அதை கேட்டு வந்து ஜெயா வந்து செமைய டென்ஷன் ஆகிறாங்க. என்ன நினச்சிட்டு இருக்க நீ, உன் இஷ்டத்துக்கு பேசுகிற, அக்கா பேசுனதில் என்னம்மா தப்பு, அவள் கரெக்டாக தான் சொல்கிறா, அக்கா வந்து சொல்கிறதுல எந்த தப்புமே கிடையாது, பொன்னியை பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல் இப்போ தான் புரிஞ்சுக்கிட்டா அக்கா அப்படின்னு சொல்லிட்டு சக்தி வந்து சொல்கிறார். வந்துரு பொன்னிக்கு ஒன்றுனா அப்படியே சப்போர்ட் பண்ண வந்துரு, ஆமாம்மா மாமா எப்போவுமே பொன்னிக்கு தான் சப்போர்ட் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா சொல்கிறாங்க. உன்னை வெண்ணிலா நீ தேவையில்லாத விஷயத்துலலாம் இப்போலாம் கொஞ்ச நாள் ரொம்ப தலையிட்டு இருக்க, இதெல்லாம் நல்லதுக்குன்னு சரியா இல்லை வேறு எதுக்காக சரியா, அமைதியாக இருந்தீங்கன்னா உனக்கும் நல்லது, அப்படி இல்லைன்னா என் மாமாவுக்கு வந்து ஆச்சு பாரு, அந்த மாதிரி உன்னோட விஷயத்தையும் கண்டுபிடிக்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு ஒன்று அதிர்ச்சி அடைகிறாங்க. வெண்ணிலா என்ன சொல்கிறாரு மாமா அப்படின்னு சொல்லிட்டு, நான் என்ன தப்பு பண்ணேன், நீ என்ன தப்பு பண்ண, நீ என்ன செய்கிறேன்னு சொல்லிட்டு ஓ மனசாட்சிக்கு தெரியும்ல அப்படின்னு ஒன்று அப்படியே பார்த்துட்ருக்காங்க. என்னடா ஆளுக்கு ரொம்ப தான் ஓவராக பேசிகிட்டு இருக்கீங்க, பொன்னிக்கு சப்போர்ட்டாக அவெல்லாம் ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு சப்போர்ட் பண்ணுறீங்களா நீங்களாம், அம்மா உங்களுக்கு இப்போ தெரியாதுமா பொன்னியோட அருமை, இன்னும் கொஞ்ச நாளில் கண்டிப்பாக தெரிய வரும், அப்போது நீங்களே வந்து பொன்னிப்பா ஒரு நல்லவ, அவளை நான் தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிற காலம் வரதாமா செய்யும், அதுக்கு கூடிய சீக்கிரம் வரப்போதா இல்லையான்னு மட்டும் பாருங்கள் அப்படின்றாரு சக்தி. ஆமாடா வரப்போகுது, நீ நினச்சிட்டு இந்த ஒரு விஷயத்துக்காக பொன்னியை நல்லவன்னு நான் நம்ப மாட்டேன் ஏன் வந்து சொல்கிறாங்க. இந்த சாக்கை வச்சுட்டு எப்படியாவது இங்கே இருக்கலாம்னு சொல்லி கூட இவன் பிளான் பண்ணுவா, மோசமான இவ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க வெண்ணிலா. அதை கேட்டு வந்து அப்படியே டென்ஷனாக பார்த்துட்டே இருக்காங்க. என்ன பேசுகிற நீ, பொன்னி எங்கேயும் போக வேண்டிய அவசியம் கிடையாது, அவள் இங்கே இருக்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லை, என்னை பொறுத்த வரைக்கும் அவள் எந்த தப்புமே செய்யலைன்னு தான் நான் நினைக்கிறேன், அதனால் இங்கே இருக்கட்டும் பொன்னி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க பவானி. அதை கேட்டு பரவாயில்லக்கா, அவங்க சொல்கிறதும் கரெக்டு தானே, நான் தப்பு செஞ்சுருக்கேன், இவங்க எல்லோரும் நம்பும் போது நான் தப்பு செய்யலை, நான் நிரூபிச்சு தானக்கா போகணும், அதனால் கண்டிப்பாக நான் கூடிய சீக்கிரம் நிரூபிப்பேங்க்கா, நீங்கள் என்னை நம்புறீங்கன்னு எனக்கு அது போதுங்க்கா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க பொன்னி. இதை பார்த்து ஜெயா அப்படியே முறைக்கிறாங்க. உன்னி சக்தி வந்து இதுதான் பொன்னி என்றைக்குமே தேவையில்லாமல் மற்றவங்களுக்கு இடைஞ்சலாக இருக்கவே மாட்டா, அவள் என்றைக்குமே கரெக்டாக எதுவுமே வந்து முடிவு பண்ணுவா, பார்த்தீங்கல்ல அவளோட கெத்து என்னன்னு சொல்லிட்டு, இதுக்கப்புறமாவது அவள் பேச்சுக்கு போகாமல் இருந்தால் உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அதை கேட்டு அப்படியே வெளியில் பிரீத்தி முறைக்கிறாங்க. வந்து ஸ்கூலுக்கு போகிறாங்க குழந்தைய கூட்டின்னு வரதுக்காக. அப்போ அங்கே வந்திருக்காரு சுந்தரத்தை பார்த்து பவானி செமையாக டென்ஷன் ஆகிறாங்க. உடனே வந்து சுந்தரம் வந்து குழந்தைய பார்க்கறதுக்காக அப்படியே ஆவலாக இருக்கார். ப்ளீஸ் பவானி ஒரே ஒரு வாட்டி பிள்ளையை பார்த்துட்டு போயிடுறேனே, என்னால் பார்க்காம இருக்கவே முடியல, அவள் என்னை தேடுவா பவானி அப்படின்னோடனே, இங்கே பாரு மரியாதை இங்கேருந்து போயிடுறா, அப்புறம் நல்லா இருக்காது சொல்லிட்டேன், உன்னை போலீஸில் பிடிச்சி கொடுக்கலன்னு சொல்லிட்டு ஓவராக திமுறாப்பு நடந்துக்கிறியா, இந்த நிமிஷம் நினச்சா கூட உன்னை போலீஸ் நான் பிடிச்சி கொடுப்பேன், என்கிட்ட ஆதார் இருக்குது, மரியாதை இங்கே போயிடணுன்னே வேறு வழி இல்லாமல் சுந்தரம் அழுதுகிட்டே போகிறாரு.